2025 புத்தாண்டு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி ரொம்ப ஒரு டெடிகேட்டட் பீப்புள் பார்க்க முடியாது. எக்ஸ்ட்ரீம் டெடிகேஷன், ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் டெடிகேஷன் காட்டுவாங்க, வேலையா இருந்தாலும் டெடிகேஷன் காட்டுவாங்க. அண்ட் அவங்களோட நோக்கம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மணி ரிலேட்டடா இருக்காது. அவங்களோட நோக்கம் வந்து மந்த்துக்கு மேல நீங்க என்ன யோசிக்க ஆரம்பிப்பீங்கன்னா, எனக்கு இந்த வேலை போர் அடிக்குது, இந்த வேலையில ஒரு விரக்தி வந்துருச்சு, வேலை மாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசனைகள் வருது. வேலையில ஒரு இன்டிஃபரன்ஸ், எனக்கு இன்ட்ரெஸ்டே வரல அப்படின்னு நினைச்சு மாத்துறது, இல்ல வேலையை ஸ்விட்ச் பண்றது, இது எல்லாமே அடுத்த வருடம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சில பேர் அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுவீங்க. விருச்சிக ராசிக்குன்னு இருக்கிற அந்த இன்னீட் பர்சனாலிட்டியில இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா பொசசிவ்னஸ் இருக்கிறது. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ணுதோ அந்த அளவுக்கு கெட்டதும் பண்ணும். விருச்சிக ராசிக்கு ரெமெடின்னு வரும்போது ஹலோ எவ்ரிவன், 2025 புத்தாண்டு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி ரொம்ப ஒரு டெடிகேட்டட் பீப்புள் பார்க்க முடியாது. எக்ஸ்ட்ரீம் டெடிகேஷன், ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் டெடிகேஷன் காட்டுவாங்க, வேலையாக இருந்தாலும் டெடிகேஷன் காட்டுவாங்க. அண்ட் அவங்களோட நோக்கம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடாக இருக்காது. அவங்களோட நோக்கம் வந்து மீனிங்ஃபுல்னஸ் இன் லைஃப், மீனிங்ஃபுல்லாக ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, மீனிங்ஃபுல்லான வேலை பார்க்குறது, எனக்கு பிடிச்ச மாதிரி வேலையை நான் பார்க்கணும், மீனிங்ஃபுல்லாக அவங்களோட நேரத்தை செலவழிக்கிறது, இதுதான் முக்கியம்னு நினைப்பாங்க. ஆனால் வரப்போகிற புத்தாண்டு அவங்களோட அந்த மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, அதை வந்து நம்ம ஆஸ்ட்ராலஜி முறைப்படி மட்டும் இல்லை, என்னென்ன விஷயங்கள் அவங்க லைஃப்பில் நடக்கும் இது எல்லாமே வந்து நம்ம ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படி நம்ம பார்க்குறோம். அப்போ தான் நம்ம பர்சனாலிட்டிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கு, என்ன மாதிரியான சைக்காலஜிக்கல், அந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கல் பேட்டர்ன் நம்ம லைஃப்பில் நடக்குது, அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி உங்களுக்கு எங்கள் மெடிடேஷன்ஸ் வேணும்னா, எங்கள் மெடிடேஷன்ஸ் எல்லாமே எனர்ஜி பேஸ்ட் மெடிடேஷன்ஸ், உங்களுக்கு அது வேணும்னா கீழே இருக்கிற எங்கள் வெப்சைட்டில் போய் அதை என்ரோல் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் மைண்ட் எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் அதை டோட்டலி பாசிட்டிவாக மாற்றக்கூடிய அளவுக்கு, ப்ளஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நீங்கள் மெடிடேஷனில் போய் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லாக அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. டூ செக் அவுட் அவர் மெடிடேஷன் அண்ட் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கிளாஸ் வேணுனாலும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அது கூடவே நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் ராசி கற்கள் கிஃப்டாக கொடுக்குறோம். எல்லாருக்குமே கொடுப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் எங்கள் நோக்கம். ஆனால் அட் எவ்ரி மைல் ஸ்டோன் யார் அதீத இன்வால்வ்மெண்ட் காட்டுறாங்களோ, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டில், அப்படின்னா அவங்களுக்கு கொடுப்போம். வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இன்வால்வ்மெண்ட் காட்டுங்க. சரி, விருச்சிக ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருடம் சனி எங்கே இருக்காருன்னா சனி வந்து 4ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இந்த வருடம் 4ஆம் இடத்துல இருக்கிற சனி வீட்டு ரிலேட்டட் விஷயங்கள், ஃபேமிலியில் பெரியவங்களை நினச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, அவங்க ஹெல்த்தை நினச்சி பயமாக இருந்தது, இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸில் யூனோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு குழப்பம் இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த மனசு இறுக்கமாக இருந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிகினிங் ஆஃப் த இயர் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கலாம். லாஸ்ட் இயர்லேருந்தே, அதாவது 2023 நீங்கள் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லை தெரியாதனமா நான் வந்து வீடை கட்டுறதுன்னு நான் இனிஷியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து எனக்கு நிறைய செலவாச்சுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். வீடு மாற்றம் பண்ணேன், அதுல எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்த டைமிங் இருந்தது அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இது எல்லாமே நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஆல்சோ ஹெல்த் இஷ்யூஸ், பேரண்ட்ஸோட ஹெல்த் இஷ்யூஸ், முக்கியமாக அம்மா வரும்போது அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸும் பார்த்துக்கிறது, பேரண்ட்ஸ் இன் ஜென்ரல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தட் வாஸ் தேர். பட் போக போக இந்த வருஷம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் லைட் கொடுக்க ஆரம்பிச்சது, கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கொடுக்க ஆரம்பிச்சது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீனிங்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்ஸ் மேக் பண்ணுறதுல இருந்து, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு அலையன்சஸ் செட் ஆகுது அப்படின்றதுல இருந்து, கல்யாணம் ஆகுற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் ஆர் தேர். அடுத்த வருஷம் நல்ல சான்ஸ் இருக்குது கல்யாணம் ஆகிறதுக்கு, ப்ரொவைடட் உங்கள் ஜாதகத்துலேயும் அதுக்கான டைமிங் காட்டணும். ஓகேங்களா? இட் இஸ் எனிவே பாசிட்டிவ். ஸோ இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, விருச்சிக ராசிக்கு மட்டும் இல்லை, விருச்சிக ராசியோட பார்ட்னரோட லைஃப்லயும் வந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்குன்னு வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது, அவங்களுக்கு லைஃப்ல ப்ராக்ரஸ் வர்றது, இது எல்லாமே நீங்க இந்த வருஷம் மிட்ல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். அடுத்த வருஷம் அது கண்டினியூ ஆகி நடக்கும்.
ஸோ வர வருடம் விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த இயர் டில் மே வந்து நீங்கள் என்னென்ன புது ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும்னு நினைச்சாலும் டில் மே இட் இஸ் வெரி குட் டைம். அதுக்கப்புறமும் இட் இஸ் ஃபைன். பட் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த இயர் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா தட்ஸ் ஈவன் பெட்டர் ஃபார் யூ. ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பெயர்ச்சி ஆகிறது 5ஆம் இடம் பெயர்ச்சி ஆகுறாரு. 5ஆம் இடம்னு வரும்போது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க 5ஆம் இடம். 5ஆம் இடம் வரும்போது கிட்ஸ். 5ஆம் இடம்னு வரும்போது நம்ம படிப்பு ரிலேட்டடாக நம்ம புது விஷயங்கள் படிக்க ஆரம்பிக்கிறது, கற்றுக்க ஆரம்பிக்கிறது. 5ஆம் இடம்னு வரும்போது ஷேர் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் விஷயங்கள், ஸ்பெகுலேஷன்ஸ், பாண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், இதெல்லாமே வந்து 5ஆம் இடம். அப்போது இந்த 5ஆம் இடம் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து ஏற்கனவே ராகு அங்கதான் இருக்காரு. அதை நீங்கள் இந்த வருஷத்துல இருந்தே பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இல்லை குழந்தைங்க விஷயத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா காஷன், எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் போட்டு பார்க்கறது, இல்லை எனக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு பயங்கர அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் நிறைய விஷயம் சேர்த்து பண்ணுறது, இதெல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் இயர் சனி அங்கே பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேர்டன்சம் ஆகும். நான் ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பிச்சேங்க, இப்போ கொஞ்சம் அது வந்து எனக்கு என்னோட டைம் முக்கால்வாசி அது கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதா இருக்கலாம். இல்லை எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதில் காட்டுது அப்படின்றதா இருக்கலாம் நெக்ஸ்ட் இயர். அது கூட இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வீட்டில் குழந்தைங்களுக்காக நான் வந்து நிறைய டைம் செலவிட வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, இதுக்கு அதுக்குன்னு இருக்கலாம். இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும்போது அதில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்களாக இருக்கலாம். ஆல் தட் நீட்ஸ் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் ஃப்ரம் யூ. பட் அந்த விஷயம் எப்படி ப்ரொசீட் பண்ணி போகும், சூப்பராக நல்லா போகுமா, இல்லை லைக் எந்த மாதிரியா அந்த விஷயங்கள்லாம் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப் பார்க்கணும். பட் ரிலேட்டட் டு 5th house யூ வில் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் எனர்ஜி. அதுவும் வந்து ராகு சனி ரெண்டுமே அங்கே சேர்ந்து வரும்போது அவங்க என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய வேலைகள் கொடுத்து, இது இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாத்துலேயும் ரிலேட்டடாக நிறைய வேலைகள் கொடுத்து, அதை நீங்கள் பண்ணணும், ஆமாம் நான் தான் பண்ணணும், நான் இதுக்கு ரிலேட்டடாக நான் இதெல்லாம் பண்ணியே ஆகணும், நீங்கள் முழு உழைப்பு போட்டு பண்ணும்போது த ரிசல்ட் ஆஃப் தட் இஸ் த அவுட்கம். நீங்கள் போடுற உழைப்புக்கான அவுட்கம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து குழந்தைங்க ரிலேட்டடாக நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஹெல்த் இஷ்யூ, அதுக்கு பார்த்துக்கிறதா இருக்கலாம். இட் கேன் பி எனி திங், யூனோ. ஸோ இதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உடனே என்ன பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு அவங்களுக்கு யூனோ அவங்க டைமில் ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி வரப்போகுது இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆகிடலாம். அண்ட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நீங்கள் எவென்ச்சுவலி கல்யாணம் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறது. ஸோ சம்திங் இஸ் கோயிங் ஆன், எக்ஸ்ட்ரா எனர்ஜி எடுக்குது, அதை நெகட்டிவாக போகாமல் நான் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏன் அதில் பண்ணோம், இல்லை போகுது அப்படின்னு யோசிக்காமல் இனிஷியலாகவே அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு அப்புறம் அதில் வந்து நான் ஒரு கான்ஃபிடென்ஸோடு பண்ணுறது, படிச்சுட்டு கான்ஃபிடென்ஸோட பண்ணுறது, தட்ஸ் அனதர் திங். ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த வருஷம் பண்ணும்போது உங்களுக்கு அது பெட்டராக போகும். இந்த அட்வைசஸோடு பண்ணும்போது பெட்டராக போகும், நாட் ஆன் த அதர் சைட். போக போக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷத்தோட மிட்டுக்கு மேலே, மேக்கு மேலே குரு வந்து உங்களோட 8th house போகிறாரு. 7th houseல குரு இருக்கிறது எப்பவுமே நல்லது. அதாவது மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும், அவங்களோட மென்டாலிட்டி பொறுத்த வரைக்கும், பீப்புள் அரவுண்ட் தெம் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க, அவங்களுக்கு யூனோ அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க, பீப்புள் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். குரு 7ஆம் இடத்துல இருக்கிறது பீப்புள் அவங்கள சுற்றி வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஆக்கிடுவார். ஸோ அப்போ அது பாசிட்டிவாக அவங்களுக்கு இருந்தாலே உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் இல்லை. மீதி வந்து லைஃப்பில் வர சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறது அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் மே மந்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, குரு 8ஆம் இடம் மாறிடுறாரு. ஸோ அந்த பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் குறையுது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட ஆரம்பிப்பீங்க. இதில் பீப்புள் ஹேண்ட்லிங்கில் முக்கியமாக உங்களுக்கும் உங்கள் ஸ்பௌஸுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது, நீங்கள் அவங்களோட எனஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுல அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து, ஓகே அவங்க இதில் இந்த விஷயம் பண்ண சொன்னாங்களா, நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி என்ன வேணும்னு பார்த்து கவனிச்சிக்கிறதெல்லாம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். தேவையில்லாமல் ஒரு ஆர்குமெண்ட் அளவுக்கு நீங்கள் போகிறதுக்கு விடக்கூடாது. ஓகேங்களா? தட்ஸ் அ செகண்ட் திங். அண்ட் வித் எனி ஒன் ஃபார் தட் மேட்டர், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக மேக்கு அப்புறமும் மெயின்டைன் பண்ணிக்கிறது நீங்கள் பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ராகு கேத்து பெயர்ச்சியில் ராகு எங்கே வராரு, ராகு உங்களோட 4ஆம் இடம் வராரு, அண்ட் கேத்து உங்கள் 10ஆம் இடம் போகிறாரு. ஸோ மே மந்த்துக்கு மேலே நீங்கள் என்ன யோசிக்க ஆரம்பிப்பீங்கன்னா, எனக்கு இந்த வேலை போர் அடிக்குது, இந்த வேலையில் ஒரு விரக்தி வந்துருச்சு, வேலை மாற்றலாமா, இல்லை இந்த வேலையில் எனக்கு வேறு ப்ராஜெக்ட்ஸ், இல்லை உள்ளுக்குள்ளே வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றுறது, அந்த மாதிரி நான் மாற்றிக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் வருது. வேலையில் ஒரு இன்டிஃபரன்ஸ், எனக்கு இன்ட்ரெஸ்டே வரல அப்படின்னு நினச்சி மாற்றுறது, இல்லை வேலையை ஸ்விட்ச் பண்ணுறது, இது எல்லாமே அடுத்த வருடம் செகண்ட் ஹாஃப் ஆஃப்ல இருந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சில பேர் அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுவீங்க. ஸ்விட்ச் பண்ணுறதோ, இல்லை வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குறதோ, அதுக்கு மூவ் பண்ணுறதோ, அதெல்லாம் எக்ஸிக்யூட்டும் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் தேர் ஃபார் விருச்சிக ராசி. இதெல்லாம் தாண்டி வேற என்னென்ன நீங்கள் காஷியஸாக பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் இடம் ரிலேட்டட் விஷயங்கள். ஏன்னா உங்களோட சனி பார்வை, குரு பார்வை ரெண்டுமே 2ஆம் இடத்துக்கு மேலே விழுது. அப்போ 2ஆம் இடம் ரிலேட்டட் விஷயங்கள்னு வரும்போது ஆப்வியஸாக உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஃபேமிலி விஷயங்கள், உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது கல்யாணம் ஆகிறது, அதனால நீங்கள் அவங்களுக்கு அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். இல்லை அந்த விஷயம் ஃபேமிலியில் போயிட்டுருக்கு அப்படின்னு இருக்கலாம். இல்லை ஃபேமிலியில் சுப காரியங்கள் நடக்கிறது. ஸோ அந்த ஃபேமிலி ரிலேட்டட் விஷயங்கள் ஒரு ஹெல்த் இஷ்யூவாக வருமா, இல்லை சுபகாரியமாக வருமா, அது அகைன் உங்கள் ஜாதகம் பார்க்கணும். ஸோ அந்த விஷயங்கள் வருது, அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு போய் அங்கே ஹெல்ப் பண்ணுறது, யூனோ, that's one thing. And another விஷயம் பார்த்தீங்கன்னா obviously food habits. So food habits வந்து you have to keep in under control. And வெளியில் போய் அடிக்கடி சாப்பிட்றது இல்லை, வெளியில் போய் சாப்பிட்டீங்க கூட ஹெல்த்தியாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறது, அதெல்லாமே. அண்ட் டீத் ரிலேட்டட், செகண்ட் ஹவுஸ் வரும்போது ஃபேஸ், ஸோ டீத் ரிலேட்டட், ஐஸ் ரிலேட்டட், அண்ட் நோஸ், இஎன்டி ரிலேட்டட், இது எல்லாமே வந்து செகண்ட் ஹவுஸ் மேலே உங்களுக்கு இது என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ நாளாக நீங்கள் எதுவுமே கண்டுக்கல, இப்போ வந்து நீங்கள் ஃபேஸுக்கு நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அது கூட இருக்கலாம் நெக்ஸ்ட் இயர். இட் நாட் பி ஆல்வேஸ் பி நெகட்டிவ். ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கலாம், இல்லை டீத் கிளீனிங் போகிறீங்க அப்படின்றது இருக்கலாம். ஆர் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் பெருசாக உங்களை மெயின்டைனே பண்ணிக்கலாம் அப்படின்னா மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறது, அதுவும் இருக்கலாம். ஓகேயா? ஸோ ஆல் தீஸ் ஆர் தேர். ஸோ ஓவராலாக இது பார்த்தீங்கன்னா this is a fine time, this is a decent and good time. In fact 50% it is like good and 50% it is like moderate. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் விருச்சிக ராசி. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், என்னென்னா ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் அண்ட் ரெமெடி. ஸோ ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேட்டர்ன் உங்கள் லைஃப்பில் இந்த டைமில் வந்து வரும், அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஒன்று என்னென்னா, உங்களுக்கு வர்றதுல பார்ட்னர்ஷிப்கான லெசன். ஃபார் எக்ஸாம்பிள், விருச்சிக ராசிக்குன்னு இருக்கிற அந்த இன்னீட் பர்சனாலிட்டியில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா பொசசிவ்னஸ் இருக்கிறது. எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் எனக்கு பத்தலை, நீங்கள் என் கூட இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்க, அது பார்ட்னர்கிட்டயா இருக்கலாம், இல்லை க்ளோஸாக இருக்கவங்கிட்டயா இருக்கலாம் கேட்குறது. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ணுதோ அந்த அளவுக்கு கெட்டதும் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் வந்து நீங்கள் அவங்க மேலே வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட ஆப்சன்ஸ் உங்களை அந்தளவுக்கு ஹர்ட்டும் பண்ண செய்யும். ஸோ இப்போ நான் ஏன் அந்த பார்ட்னர்ஷிப் லெசன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், குரு உங்கள் 7ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ டில் மே யூ கேன் சி அது எல்லாமே சூப்பர் பாசிட்டிவாக போகும். ஆஃப்டர் மே யூ கேன் சி தட் அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது. அதை நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிறது. அப்போ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணி யூஆர் குட் பை யோர் செல்ஃப். அவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு முடிச்சிடுறோமா, ஓகே ஐம் ஃபைன் வித் தட் அப்படின்ற அந்த காம்போசிட் மென்டாலிட்டிக்கு வருது. யூஆர் ஃபைன் அப்படின்ற அந்த மென்டாலிட்டிக்கு வருது. அது எப்போ வரும்னா, நீங்கள் மெடிடேட் பண்ணி நீங்கள் தனியாக உட்காந்துருக்கும் போது, நீங்கள் தனியாக மெடிடேஷனில் இருக்கும்போது, உங்களுக்கு அது போர் அடிக்கலை, உங்களுக்கு அது சந்தோஷத்தை தருது அப்படின்னாலே நீங்கள் அந்த பேட்டர்னை கான்கர் பண்ணிடுவீங்க, வின் பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த சொன்னேன் இல்லையா, அந்த 4ஆம் இடத்துல சனி இப்போ இருக்குது. அந்த 4ஆம் இடம் சனி, இந்த பேட்டர்ன் நீங்கள் இந்த கப்புள் ஆஃப் இயர்ஸ் கூட அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். அப்படி அது வரலன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக வரும். இந்த 4ஆம் இடம் சனி அது என்ன பண்ணுன்னா, உங்களோட பர்சனாலிட்டியே வந்து நீங்கள் முன்னாடி கொஞ்சம் லைவ்லியாக ஜாலியாக இருந்திருப்பீங்க. அந்த ஜாலினஸ், அந்த லைவ்லினஸ்லாம் உங்களை விட்டு போயிட்டு உங்களுக்கு டாட்டா காமிச்சிருக்கும். ரொம்ப சீரியஸாக மாற ஆரம்பிச்சிருப்பீங்க, முக்கியமாக இந்த கப்புள் ஆஃப் இயர்ஸ்.
என்னடா நான் ஏன் இவ்வளோ சீரியஸாக மாறினேனே தெரியல, நான் ரொம்ப ஜாலியான பர்சனாலிட்டி தானே, உள்ளுக்குள்ள நான் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கோம் தானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ அது ஏன் அப்படி மாறுச்சு அப்படின்னா, உங்களுக்கு சனி எங்கே வராது, நம்ம மனசு இருக்கிற இடத்துல அந்த சனி வராது. ஸோ அந்த இறுக்கம், அந்த மனசுல இறுக்கம் இருக்கிறது, நீங்க ஒண்ணு நார்மலா இருக்கிறது, இல்ல கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறது, இந்த மாதிரியான தாட் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாரு. அது நீங்க இப்போ அப்சர்வ் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க பேக் டு லைவ்லினஸ், பேக் டு அந்த ஜாலியாக இருக்கிறது, ஃபன்னாக இருக்கிறது, ஹாப்பினஸ் என்ஜாய் பண்ணுறது. எப்படி பண்ணலைன்னா, குழந்தைங்களோட போய் விளையாடுங்க, யூ கேன் பி ஹாப்பி எனஃப். ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் குவாலிட்டியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி டைம் பண்ணுங்க. சும்மா சீரியஸ் டிஸ்கஷன்ஸ் அந்த மாதிரி வேண்டாம். பார்ட்னரோட எங்கேயாவது நல்ல சந்தோஷமாக போயிட்டு வர மாதிரியான டைம் பண்ணுங்க. ஸ்பெண்ட் பண்ணுறது, ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான டைம் பீரியட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ திஸ் யூ கேன் டூ. ஜஸ்ட் தட் யூ ஹாவ் டு, அந்த இருக்க நிலை உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க நீக்கிட்டீங்கன்னாலே அந்த பேட்டர்ன் சரியாயிடும். ஸோ உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி மல்டிபிள் பேட்டர்ன்ஸ் இருக்கலாம். உங்க வீட்டில் இருக்கவங்க கூட வந்து நீங்க கேட்டிருக்கலாம், இந்த 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏன் நீ ரொம்ப சீரியஸ் ஆயிட்ட, சிரிக்கவே மாட்டியா அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருக்கலாம் உங்களை. அதெல்லாம் இதனாலதான் வருது. ஸோ உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி மல்டிபிள் பேட்டர்ன்ஸ் செக் பண்ணனாலும் we can check that in our astro psychology consultation. விருச்சிக ராசிக்கு ரெமெடின்னு வரும்போது 5ஆம் இடம் ரிலேட்டடான விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப பாசிட்டிவிட்டி கொடுக்க ஆரம்பிக்கணும். அது உங்கள் குழந்தைங்களா இருக்கலாம், அவங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, இல்லை உங்கள் குழந்தைங்க வந்து அவங்களோட ஸ்டடீஸ் விஷயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப குழப்பம் இருக்குது, அதுவுமே வரும். அவங்க ஸ்டடீஸ் விஷயம் 12th படிக்கிறாங்க, ரொம்ப குழப்பமாக இருக்குது, எந்த காலேஜ் போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். முக்கியமாக அந்த மார்ச் டு மே டைம் இருக்கு இல்லையா, பயங்கரமாக குழம்புவீங்க. ஓகேயா? ஸோ அப்போது அந்த டைமில் யூ ஹாவ் டு பி காமிங் யுவர் மைண்ட், பி வெரி பாசிட்டிவ். அதுக்கு தான் மெடிடேஷன்லாம் பண்ண சொல்கிறது. காம் பண்ணி ரொம்ப பாசிட்டிவாக நிதானமாக உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேட்டு முடிவெடுங்க. அவங்க ரிலேட்டடாக எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி. அண்ட் ஈவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், அந்த மார்ச் டு மே டைம் கொஞ்சம் பயங்கர குழப்பம் கொடுக்கும். என்னடா என்னோட ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது குழப்பம் கொடுக்கும். முக்கியமாக லவ் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்னு வரும்போது அதுலுமே தெளிவாக எப்போவுமே உங்கள் இன்ட்யூஷன் வளர்த்துக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் மனசை வந்து ஒரு நிலைப்படுத்த தெரிஞ்சுக்கிறது அது முக்கியம். இது கூட வந்து உங்கள் பார்ட்னர் கிட்ட செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் ஒழுங்காக நடந்துக்கிறது, கோவப்படாமல் இருக்கிறது, இட் இஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட். அது தவிர ரெமெடின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8ஆம் இடத்துல குரு வரும்போது, 8ஆம் இடம் குரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆஸ்ட்ராலஜி கற்றுக்கிறதுக்கெலாம் பெஸ்டான டைம். ஈவன் ஆஸ்ட்ராலஜி, அக்கல்ட் சயின்ஸ், ரிலீஜன், ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன், மெடிடேஷன் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னா செகண்ட் ஆஃப் த இயர் இஸ் வெரி குட். அது கூடவே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கடவுள் பின்பற்றி அவங்க கூட கனெக்ட் பண்ணுறது, அதாவது ஒரு கடவுளுக்கு 48 நாள் நான் இது பண்றேன்னு வேண்டிக்கிட்டு பண்றது, அதுலயும் உங்க குலதெய்வத்துக்கு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்ல உங்க குலதெய்வத்துக்கு பண்ணுங்க, இல்ல இஷ்ட தெய்வம் கண்டுபிடிங்க. இஷ்ட தெய்வம் நமக்கு பிடிச்ச தெய்வம் மட்டுமானா இல்ல, இஷ்ட தெய்வம்ன்றது உங்க ஆன்மாவோட இஷ்ட தெய்வம் கண்டுபிடிச்சு பண்ணுங்க. பக்தி மெடிடேஷன், எங்களோட டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷனையும் நீங்க உங்க இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கலாம். அதாவது நீங்க டீப் ஸ்டேட் போயிட்டு உங்க சோல் கூட இருக்கிற அந்த இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கலாம். ஒன்று உங்க குலதெய்வம், இல்லை உங்க இஷ்ட தெய்வம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு 48 நாள் நீங்க கண்டினியூஸா பூஜை பண்றீங்க, விரதம் சேர்ந்து இருக்கிறீங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னா ரொம்ப நல்லது. அது நீங்க பண்ணீங்கனாலே நீங்க எதெல்லாம் தடைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ.